நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதையோட சுருக்கத்தை மட்டும் நான் முதல்ல சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான மலை கிராமம் இருக்கு. ஒரு 20 குடிசை 15 குடிசை தான் அந்த இடத்துல இருக்கும். அதாவது மலையில தான் அந்த குடிசை எல்லாமே அமைஞ்சிருக்கு. கீழே இருக்கவங்களுக்கு தான் இவங்க தேனு கீனெல்லாம் எடுத்து தருவாங்க. இப்படிப்பட்ட இடத்துல மாரியப்பன் ஒரு நபர் இருக்காரு. அவர் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. அவரை கொலை செஞ்சது யாரு, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணாங்க, இதெல்லாம் சொல்றதுதான் இந்த கதை. நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் மட்டும் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல மலைப்பகுதி இருக்கு. மலைப்பகுதியில காட்டுவாசி மக்கள் மாதிரி ஒரு 20 குடும்பம் 30 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 20-30 குடிசை தான் அந்த பகுதியில இருக்கும். இவங்களோட வேலை என்ன தெரியுமா? விறகெல்லாம் வெட்டுவாங்க. அதாவது மரத்துல இருந்து விறகு வெட்டுவாங்க. அதே சமயம் தேன் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த தேன் தான் எடுப்பாங்க. மேக்சிமம் இங்க ஜென்ஸ் எல்லாருமே அந்த வேலையை தான் பண்றாங்க. எடுக்கிற தேனை கீழே ஊர் இருக்கும். அந்த ஊர்ல போய் விற்பாங்க. நிறைய பேர் வாங்குறதுக்கு இருப்பாங்க, விற்பாங்க. அதே மாதிரி இன்னும் பக்கத்து ஊர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பலாப்பழம்லாம் அங்க இது பண்ணோம். பழங்கள் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. இல்ல பக்கத்து ஊருக்கு கொண்டு போறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. 30 குடும்பம் தான் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. சோ இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு கவர்மெண்டே கூட ட்ரை பண்ணிருக்கோம். இந்த இடத்த இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கெல்லாம் நீங்க இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் நிறைய பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க போராட்டம் மாதிரி பண்ணி இல்ல இது எங்களுக்கான இடம், நாங்க இங்கதான் இருப்போம்ன்ற மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. இவங்க கூட்டத்துல மாரியப்பன் ஒரு நபர் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வயசு ரொம்ப அதிகமாயிருச்சு. மாரியப்பன் தான் முன்னாடி நிப்பாரு. இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் வந்துச்சுன்னா மாரியப்பன் தான் முன்னாடி நிப்பாரு. நீங்க இடம் எடுக்கிறதுக்குலாம் விட முடியாது, நாங்க இங்கதான் காலங்காலமா இருந்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறமும் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இடத்தை எடுத்துட்டு உங்களுக்கு வேற ஒரு இடத்த தரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்ல இது எங்க கிராமம், நாங்க இங்கதான் இருப்போம்ன்ற மாதிரி மாரியப்பன் ஒருத்தர் தான் ரொம்ப போல்டா பேசுவாரு. சோ இந்த கிராமத்தை நமக்கு காட்டுறாங்கல்ல. மாரியப்பன் திடீர்னு பார்த்தா இறந்து போயிருக்காரு. எப்படின்னா, மாரியப்பனை பார்க்கறதுக்காக ஊர்க்காரர் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கிட்ட வரும்போது கதவு கொஞ்சம் திறந்தே கிடக்குது. என்ன திறந்திருக்குன்னு உள்ள பார்க்கும்போது மாரியப்பன் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. அங்க கொஞ்சம் ரத்தம் எல்லாம் சிந்தி இருக்க மாதிரி இருக்கு. இது ஏதோ யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. இதை தாண்டி வீட்டுல பொருள்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. இதை பாக்குறவரு பதறிடுறாரு. இவர் எல்லார்கிட்டயும் சொல்றாரு, மாரியப்பன் இறந்து போயிருக்கிறத ஒரு நபர் பார்த்தாரு பாத்தீங்களா, அவர் எல்லார்கிட்டயும் பதட்டமா சொல்றாரு, நம்ம மாரியப்பன் அண்ணனை யாரோ சாவடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஊரை சேர்ந்த எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. கண்டிப்பா நம்மள யாரும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வெளியில யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் வேற போராட்டத்துல முன்னாடி நிப்பார்ல, அதனால கவர்மெண்ட்ல இருக்கவங்க யாராவது திட்டம் போட்டு கூட இப்படி பண்ணிருக்கலாம், அதாவது இதனால ஆதாயம் அடையக்கூடிய யாராவது கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்ற மாதிரி இவங்களுமே கீழே ஊர் இருக்குல்ல, அங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துடுறாங்க. போலீஸுங்களும் சரி கேஸை விசாரிக்கிறோன்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்படி விசாரிக்கிறதுக்காக வரும்போது மாரியப்பன் எப்படி இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் யாரோ சாவடிச்சிருக்காங்க, அதனாலதான் இந்த பொருள்லாம் கலைஞ்சிருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி மாரியப்பன் வீட்டுல ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு பெட்டி இருக்கும். இவருக்கான காசு கீசு எல்லாத்தையும் அதுலதான் பத்திரமா போட்டு வச்சுப்பாரு போல. அதே மாதிரி மாரியப்பன் நிறைய பேருக்கு அப்பப்ப தேவைப்படும் போதெல்லாம் காசு தருவாரு. ஹெல்ப்னு கேட்டா காசு தருவாரு. வாங்கின காசை வட்டி எல்லாம் கேட்க மாட்டாரு. வாங்கின காசை நீங்க வரும்போது சீக்கிரமா தந்துருங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா ஓரளவுக்கு இவர் வேலை பார்த்து நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த காசுல இருந்து எடுத்து தருவாரு. நிறைய பேர் இவர்கிட்ட காசெல்லாம் அடிக்கடி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால இங்க ஒரு பெட்டி இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது இங்க ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டிக்கான சாவியை பத்திரமா வச்சிருப்பாரு. அந்த பெட்டிக்குள்ள நிறைய காசெல்லாம் அவர் வச்சிருப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பெட்டி மிஸ் ஆகுது. அப்ப போலீஸுங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது திருட்டு கேஸ் தான், அதாவது யாரோ திருடுறதுக்கு வந்திருக்காங்க, இவர் அதை பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, தள்ளு முள்ளு மாதிரி ஏற்பட்டிருக்கு, அதனால இவர் கதையை முடிச்சுட்டு அவன் பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லும் போது, இங்க போலீஸ் என்ன சொல்றாருன்னா, முதல்லயே இங்க இருந்து தான் யாராவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், எல்லாரும் இடத்தையும் செக் பண்றேன்னு சொல்றாரு. உடனே இங்க இருக்கிற குரூப்பை சேர்ந்தவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. மாரியப்பன் அண்ணனை எங்க குடும்ப ஆள் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம், நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான், நாங்க பண்ணுவோம்னு சொல்றீங்களா, போலீஸுங்களை இதுக்காக தான் கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னோம், ஏன்னா நீங்களும் அரசாங்க ஆளுங்க தானே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவீங்க, இவர் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணாரு, அதனால யாராவது சம்பந்தப்பட்டவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அந்த ஆங்கிள் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸுமே இவங்க ஒரு குரூப்பா மாறுறாங்கன்னு போலீஸ்க்கு தெரியுதுல, அதனால போலீஸுமே கொஞ்சம் அவர் பேசுற துணியை கொஞ்சம் மாத்திக்கிட்டவரு, சரி நான் என்ன ஏதுன்றதை விசாரணை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸ் அங்க காலடி தடம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. ஏன்னா முன்னாடி நாள் மழை பயங்கரமா பெஞ்சிருக்கு, காலடி தடம்லாம் இருக்கும்ன்ற மாதிரி அந்த காலடி தடத்தை பார்க்கும்போது ஒரு காலடி தடம் இவரோட வீட்டை விட்டு போகுது. அந்த காலடி தடத்தை ஃபாலோ பண்ணா
அது இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இல்லைன்ற பட்சத்துல வெளியே போயிருக்கணும். அதாவது இந்த 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 கிராமத்துல ஒரு 15-20 வீடு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதை தாண்டி வெளியே போயிருக்கணும். ஆனா அந்த காலடி தரம் வெளியே போல வேற ஒரு பகுதிக்கு போகுது. அதாவது இங்க இருக்கிற ஒரு பகுதியிலேயே தான் போகுது. ஒரு இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கான மண் இருக்கிறதுனால காலடி தரம் படல, அதோட அது விட்டுருது. சோ வெளியே போலன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா இந்த காலடி தரம் வெளியே போல உள்ளே தான் போயிருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த 30 குடிசைக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரிஞ்சிருது. ஆனா இதை ஊர்க்காரங்க கிட்ட சொன்னா கோவப்படுவாங்க, ஏற்கனவே பேசின மாதிரி கோவப்படுவாங்கன்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அதனால இப்போதைக்கு ஊர்க்காரங்க கிட்ட இதை சொல்ல வேணாம், நம்ம விசாரணையை கண்டினியூ பண்ணலாம், வேற ஏதாவது கிடைக்குதான்றதை நம்ம பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஊர் மக்கள் கிட்ட தனித்தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீங்க நைட்டு நிறைய எதையாவது பாத்தீங்களா, ஏதாவது சவுண்ட் கேட்டு கவனிச்சிங்களா, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஊர் மக்கள்ல நிறைய பேர் இவர் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அது என்னன்னா, உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டாரு, நம்ம கிட்ட இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இவர் கடைசியில என்ன பண்ண போறாரு, நம்மள ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி கொண்டு வர போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இவர்கிட்ட கோவமா தான் பேசுறாங்க. சார் நாங்களாம் எதுவும் பார்க்கல சார், சார் நீங்க கேட்க வேண்டியவங்க கிட்ட கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் கோவப்பட மாட்டாரு. யார் மூலியமாவது சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சா கூட போதும்ன்ற மாதிரி எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு இளைஞன் மட்டும் கொஞ்சம் மொழி முடிச்சுக்கிட்டே இருக்கான். இவர் மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த இளைஞன் முடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்ஸ்பெக்டர் இவனுக்கு எதுவும் தெரியும் போல அப்படின்ற மாதிரி நிறுத்துறாரு. அவன் இவர் கூப்பிட்டோன்னு ஓடலாம் பாக்குறான். நில்லுன்ற மாதிரி நிக்க வச்சு, நீ ஏதாவது கவனிச்சனா சொல்லுன்னும் போது, சார் ஊர் மக்கள் எல்லாருமே வெளியில இருந்து ஒருத்தன் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாறு இருக்கு சார், எங்கெல்லாம் ஒருத்தன் தான் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒத்துக்கிறான். எதனால அப்படின்னு நினைக்கிற, நீ என்ன பார்த்த சொல்லுன்னு கேட்கும் போது இவனுமே பார்த்த விஷயத்த சொல்றான். அது என்னன்னா நைட்டு நேரம் இவன் ஒதுங்குறதுக்காக வெளியே வந்திருப்பான். அப்படி வெளியே வரும்போது மாரியப்பன் வீட்டுல இருந்து முகத்தை மறைச்ச மாதிரி யாரோ ஒருத்தவங்க போயிருப்பாங்க. அப்படி போனதை இவன் அப்ப பெருசா எடுத்துருக்க மாட்டான். ஏன்னா யாரோ ஒருத்தங்க நம்ம, அதாவது ஏன்னா இவங்க கிராமத்தை சேர்ந்தவங்களாம் ஒரு டைப்ல ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அதே மாதிரிதான் அந்த நபரும் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. நம்ம கிராமத்தால் யாரோ ஒருத்தர் மாரியப்பன் அண்ணன் கிட்ட பேசிட்டு போறாரு போலதான் இந்த இளைஞன் யோசிச்சிருப்பான், பெருசா எடுத்துருக்க மாட்டான். ஆனா மறுநாள் காலையில மாரியப்பன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நைட்டு நடந்ததை ஒரு வாட்டி ரீகால் பண்றான். அவர் பதட்டமா போனார்ல, அப்ப இவர் தான் அதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணி இருக்கும். ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கார்பரேட்டை சேர்ந்தவங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக கார்பரேட்டை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம இதை சொன்னா எப்படின்ற மாதிரி தான் இவன் சொல்றதுக்கு தயங்கிருப்பான். ஆனா இதான் சார் நடந்தது, எங்க ஊரை சேர்ந்து யாரோ பண்ணிருக்காங்க போல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்ஸ்பெக்டர் நம்ம நினைச்சது சரிதான், அதாவது காலடி தரம் வெளியே போல இந்த இடத்துக்குள்ளேயே தான் இருக்குன்னா இங்க இருக்க எவனதான் பண்ணிருக்கான், அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஒரு பக்கம் மாரியப்பன் வீடை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ற அசிஸ்டன்ட் ஒருத்தர், சரி இங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டரும் முக்கியமான ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா சிவப்பு கலர்ல ஒரு துணி மாட்டி இருக்கு, ஒரு இடத்துல மாட்டி கிழிஞ்சு தொங்குற மாதிரி இருக்கு. என்ன சிவப்பு கலர்ல ஒரு துணி மாட்டி இருக்கு, ஒருவேளை வந்தவனோட துணியா இருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிவப்பு துணியை பார்க்கும் போது இவருக்குமே ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் விசாரிக்கிறதுக்காக வந்தார்ல முதல்ல இந்த மாரியப்பன் பாடியை பார்த்து விசாரிக்கும் போது திருட்டு நடந்திருக்கு, யாரோ திருடுறதுக்காக வந்தவங்க சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னாரு பாத்தீங்களா. அப்படி சொல்லும் போது, அதாவது இந்த ஊரை சேர்ந்த இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது, முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்ச நபர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாரு. அதாவது அவரோட ட்ரெஸ்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், ரெட் கலர் துணி வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சோ அவர் இதுல இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கா, ஏன்னா அவர் தான் முதல்ல இவர் போராட்டம் பண்ணார்ல, அதனாலதான் எவனோ பண்ணிருக்கான்ற மாதிரி திருப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த நபர் ஒருவேளை இருக்குமா, அவன் பேரு நாகராஜ் அப்படின்றது, ஒருவேளை அவனா இருக்குமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டவுட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இன்ஸ்பெக்டர் உடனே அந்த இடத்துக்கு போறாரு. பார்த்தா இந்த கிராமத்துல யாருமே அந்த ட்ரெஸ் போடுறாங்கன்னா ட்ரெஸ் மட்டும் தான் போடுவாங்க, இவர் மட்டும் அதுல ஒரு துண்டு மாதிரி சைட்ல யூஸ் பண்ணுவாரு. அந்த துண்டோட பாகம் தான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. சோ இந்த ஊர்ல நீ மட்டும் தான் இப்படி போடுற, நாகராஜ் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடுன்னு கேட்கும் போது, சார் என்ன சார் அபாண்டமா ஏன் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க, நான் அந்த கார்பரேட் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னதுனால என்ன பழி வாங்குறதுக்கு பாக்குறீங்களா, நான் எப்படி சார் மாரியப்பன் அண்ணனை கொலை பண்ணுவேன், அவர் எனக்கு எவ்வளவு வேண்டியவர் தெரியுமா, அவரை நான் கொலை பண்ணுவேனா, என்ன சார் உங்ககிட்ட சாட்சி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஊர் மக்களும் நாகராஜுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, என்ன நாகராஜை வச்சு கேஸ முடிக்கிறதுக்கு பாக்குறீங்களான்ற மாதிரி ஊர் மக்களும் நாகராஜுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இல்ல இவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, இவன் வீட்டை நாங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நாகராஜ் பயங்கரமா முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இந்த நாகராஜோட குடிசையை செக் பண்றதுக்கான வேலையை பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆளுங்களை செக் பண்ண சொல்லியிருப்பாரு, இவர் அப்படியே மேலோட்டமா கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப செக் பண்ண ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கிடைக்குமான்னு தேடி பார்த்திருப்பாங்கன்னா, அந்த பெட்டி இவன் கிட்ட தானே இருக்க வாய்ப்பு இருக்கு, பெட்டியை இவன் தான் எடுத்திருக்கான்ற பட்சத்துல இவன் கிட்ட இருக்கதான வாய்ப்பு இருக்கு, அதை தான் தேடி பார்த்திருப்பாங்க. கிடைக்கலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. கிடைக்கலன்னு எல்லாருமே அங்க இருந்து சார் கிளம்பலாம் சார் அப்படின்ற மாதிரி நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா நம்ம இன்ஸ்பெக்டர் மட்டும் வேற ஆங்கிள் யோசிக்கிறாரு. அது என்னன்னா, இவன் எதுக்காக வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும், வேற எங்கேயாவது புதைச்சு கூட வச்சிருக்கலாம்லன்ற ஆங்கிள் யோசிக்கிறாரு. ஏன்னா எல்லார் குடிசைக்கு பக்கத்துலயும் சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கும். சோ இவருமே அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் செக் பண்றாரு. அதுல ஏதாவது தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கான்னு செக் பண்றாரு. இவர் இந்த மாதிரி செக் பண்ண போறாருன்னு தெரிஞ்சோடனே நாகராஜுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகுது. அப்படியே வேர்த்து ஊத்துது. இதை பாக்குற இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இவன் இந்த வேலையை தான் பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு அப்படியே எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்றாரு. அதுல ஒரு இடத்துல மட்டும் ஏதோ தோண்டி உள்ள வச்ச மாதிரி ஒரு தடம் இருக்கு. இந்த இடத்த தோண்டுங்கன்னு சொல்றாரு. இப்ப ஆளுங்க தோன்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் பெட்டி கிடைக்குது. அதாவது மாரியப்பன் வீட்டுல இருந்து ஒரு பெட்டி காணாம போச்சு பாத்தீங்களா, அது கொஞ்சம் பெரிய பெட்டியா இருக்கும். அந்த பெட்டியை இங்கதான் இவன் புதைச்சு வச்சிருக்கான்றது தெரிய வருது. சோ இவன் தான் எடுத்தான்றது கன்ஃபார்ம் ஆயிருதுல. ஊர் மக்களும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க, ஷாக் ஆயிடுறாங்க. அடப்பாவி நாகராஜ், நீதான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. நாகராஜுமே நடந்த விஷயத்த சொல்றான். நாகராஜ் மாரியப்பனுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். மாரியப்பனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு காசு தந்து உதவி பண்ணுவாரு பாத்தீங்களா, வட்டிக்கெல்லாம் தரமாட்டாரு. எனக்கு வட்டியெல்லாம் தேவையில்லை, நீ காசு வாங்குறியா, ஒரு 2-3 மாசத்துல நீ காசு வரப்ப தந்துரு அப்படின்னு நடந்துக்கக்கூடிய நபர் தான். இவனை பொறுத்த வரைக்கும் நைட்டு நேரம் அவர்கிட்ட காசு வாங்குறது விஷயமா பேசுறதுக்காக போயிருப்பான். ஆனா மாரியப்பன் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காரணம் என்னன்னா, இப்ப காசு அவர் தராருன்னா அதை திரும்பி தந்துடணும், வந்ததுக்கு அப்புறம் தந்துடணும். ஆனா இந்த நாகராஜ் என்ன பண்ணுவான்னா, ஏற்கனவே 2 வாட்டி காசு வாங்கியிருப்பான், அதை தந்திருக்க மாட்டான். சரி காசு அவனுக்கு வரவே இல்லப்பா அதனால தரலையான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. காசு வருது, அந்த காசை சாராயம் அடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இதனால மாரியப்பன் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 2 வாட்டி தந்தேன், பெருசா அதை நான் கேட்கவும் இல்ல. இப்ப நீ 3வது வாட்டி காசு கேட்கறல, இதெல்லாம் என்னால தர முடியாது. நீ எப்படியும் அந்த காசை திரும்பி தரமாட்ட, உனக்கு தரதுக்கு நான் கஷ்டப்படுற வேற யாருக்காவது தந்துருவேன், தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் இந்த ஒரு வாட்டி தாங்கன்ற மாதிரி இவனுமே கேட்டுட்டு இருக்கான். அவர் தர முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருக்குள்ளயும் தள்ளுமுள்ளு மாதிரி ஏற்படும். அப்ப தள்ளி விட்டதுலதான் அவர் இறந்து போயிருப்பாரு. அப்படி இறந்து போனோம்னா இவன் பதட்டமாயிடுறான். ஐயோ தெரியாம சாவடிச்சுட்டுமே, இப்ப என்ன பண்றது, நம்ம இந்த பெட்டியை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு திருட்டு நடந்த மாதிரி நம்ம கேஸை திருப்பி விட்டுலாம். ஏன்னா இவருக்கும் கார்பரேட்டுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, பேசாம அவங்கள கோர்த்து விட்டுலான்ற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் பண்ணிருப்பான். அப்படி கணக்க பண்ணவன் அந்த பெட்டியை தூக்கிட்டு மறைஞ்ச மாதிரி போயிருப்பான். அப்படி போகும்போது அந்த துணி ஒரு இடத்துல சிக்கிதான் துணி மாட்டிருக்கும். அது மூலியமா தான் அவனே இங்க சிக்கிட்டான்றது தெரிய வருது. ஊர் மக்கள் எல்லாருமே செம்ம ஷாக்கு. ஏன்னா ஊர் மக்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்ஸ்பெக்டரை பிளேம் பண்ணிருப்பாங்க, என்ன கேஸை திருப்ப பாக்குறீங்களான்ட்டு. ஆனா இப்ப நம்ம இடத்த சேர்ந்த ஒருத்தனே இப்படி பண்ணிட்டானே, இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டானேன்ற மாதிரி எல்லாருமே நாகராஜ பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அவனை கூட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து இழுத்துட்டு போறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே மாரியப்பனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊருக்காக ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. அப்படிப்பட்டவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவருக்கான மரியாதையெல்லாம் செலுத்துறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், அதையும் உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு இன்னும் கூட லைக் போடாம இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.